இன்றைக்கி நம்ம டே 6 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை நீங்கள் மற்ற இடத்துல எப்படி அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு. அதில் பர்டிகுலராக ஒரு ஜாப் இன்டர்வியூ போகும்பொழுது நீங்கள் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணனா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் 1 பார்க்கலாம். Pleasure to meet you. I am Sushithra, an ambitious and driven individual who recently graduated with a degree in chemistry. I am excited about starting my career here and bringing a fresh perspective to the table. I am a quick learner, adaptable to new environments, and ready to take on new challenges. சாம்பிள் 1 இப்போ நீங்கள் கேட்டீங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய நேமு சுஷித்ரா. நான் ஒரு கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்டு. எனக்கு இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த கம்பெனிக்கு வந்தேன்னா நிறைய விஷயங்களை செய்வேன். நான் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பேன். புது இடமா இருந்தாலும் சீக்கிரமாக அந்த இடத்துல அடாப்ட் ஆகிடுவேன். நிறைய நியூ சேலஞ்சை நான் எடுத்து பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போது இந்த சாம்பிள் 1 சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இப்போ சாம்பிள் 2 பார்க்கலாம். Hello, I'm Helen, and I am a recent graduate eager to kickstart my career in information technology. I have a solid foundation in coding and programming skills, thanks to my coursework and practical projects completed during my studies. I am a detail-oriented and analytical thinker who thrives in collaborative settings. During my academic journey, I have developed effective communication and time management skills, which I believe are essential for success in the workplace. இப்போ சாம்பிள் 2 கேட்டிங்க இல்லையா? சாம்பிள் 2ல என்ன சொல்கிறாங்க? நான் ஹெலன், நான் ஐடி கிராஜுவேட்டு. நான் படிக்கும் பொழுது நிறைய கோர்ஸ் ஒர்க்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணதுனால எனக்கு கோடிங்கும் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லும் இருக்குது. நான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவேன். நான் படிக்கும் பொழுது பேசுகிற திறமையையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லையும் நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு வெற்றியை தரும்ன்றதை பிலீவ் பண்ணுறேன். Hello, I'm Blessy, a detail-oriented research analyst skilled in market research, data analysis, and trend forecasting. Through my ability to gather, analyze, and interpret data, I have provided valuable insights that have guided strategic decision-making and market entry strategies. I thrive on identifying market opportunities, evaluating competitive landscapes, and delivering accurate and actionable research findings. சாம்பிள் 3ல என்ன சொல்கிறாங்க? நான் பிளஸ்ஸி, நான் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டு. நான் நிறைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவேன், அதை அனலைஸ் பண்ணுவேன், இன்டர்பிரட் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது உத்திகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதனால் எனக்கு சந்தை நுழைவு உத்திகளும் வழிகாட்டும் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை நான் வழங்கியுள்ளேன். சந்தை வாய்ப்புகளை கண்டறிவதிலும் போட்டி நிலப்பரப்புகளை மதிப்பிடுவதிலும் துல்லியமான மற்றும் செயல்படக்கூடிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை வழங்குங்க. நான் ரொம்ப டேலண்டடாக இருக்கேன். Greetings, I'm Vikram, a passionate digital marketing specialist with expertise in SEO, SEM, social media marketing, and content strategy. Through my data-driven approach and creativity, I have successfully executed digital marketing campaigns that have increased brand visibility and generated leads. I am dedicated to leveraging digital channels to drive online engagement, customer acquisition, and brand growth. இப்போ சாம்பிள் 4ல என்ன சொல்கிறாங்க? நான் விக்ரம், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ அவருக்கு இருக்கிற அந்த டேலண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Hi, I am Manoj Dutta. I completed my B.Tech in Computer Science in 2003 at JNTU, Hyderabad. I have worked at ABCIT company for over 10 years after getting placed there in my final year of college. As a team leader and project manager, I am well versed in the stages of application development lifecycle. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கான
ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ இது நம்ம பார்க்குறது இந்த சாம்பிள் 5 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் மைண்டில் வைங்க. நீங்கள் உங்களோட நேம் சொல்வீங்க, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் சொல்வீங்க. உங்களோட எஜுகேஷனை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதே உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். செகண்ட் திங், சப்போஸ் நீங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களோட ஃபேஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரியே அந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூ பண்ணணும். திங், நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள், உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை நீங்களே போட்டு கேளுங்க. அது சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே நான் காமிச்சிருக்க இந்த சாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். அந்த உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை சரி பண்ணிட்டீங்கனாலுமே நீங்கள் ஒரு ஃபாரினர்ஸ் போல் ஸ்டைலாக பேசலாம். இன்டர்வியூவில் நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம்.